வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரக்கூடிய திருவாடிபுரத்துக்கு ஆண்டாளுக்கு உகந்த பிரசாதம் அக்கார வடிசல். ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமா சாத்தக்கூடிய கண்ணாடி வளையல்ல ஒரு மாலை. அக்கார வடிசல் குக்கர்லயே ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நம்ம ட்ரெடிஷனலா பண்ணா எந்த அளவுக்கு அந்த டெக்ஸ்டர் டேஸ்ட் வருமோ அதே மாதிரி ரொம்ப சூப்பரா வரும். வளையல் மாலை பூக்கட்ட தெரியாதவங்க கூட கட்டிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா திருவாடிபுரத்துக்கான பிரசாதம் அக்கார வடிசல் ஆண்டாளுக்கான வளையல் மாலை ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திருவாடிபுரத்துக்காக ஆண்டாளுக்கான வளையல் மாலை நம்ம பண்ணலாம். இதுக்காக நான் 3 கலர்ல வளையல் கண்ணாடி வளையல் வாங்கி வச்சிருக்கேன். இது கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லேஸ் வாங்கி வச்சிருக்கேன். டிஃபரெண்டா நிறைய விதத்துல லேஸ் கிடைக்குது. இல்லைன்னா நம்ம சாதாரண பயன் நூல்ல மஞ்சள் தடவி கூட நம்ம கட்டலாம். வளையல் சைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல படத்துக்காக நம்ம வளையல் மாலை சாத்துறோம்னா சின்ன சின்ன சைஸ்ல வளையல் கிடைக்கிறது வாங்கிக்கலாம். இல்ல கோவிலுக்காகவும் இந்த சைஸ் இல்லைன்னா இதோட பெரிய சைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப எப்படி இந்த மாலையை நம்ம கோக்குறது அப்படின்னு பாக்கலாம். பூ கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியா இந்த வளையல் மாலையை நம்ம கட்ட முடியும். இந்த லேஸ்ல இருந்து எந்த அளவுக்கு நமக்கு லெங்த் வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம அந்த லேஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இதை படத்துல மாட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ரிங் மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு 2 சைடும் படத்துல ஆணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மாட்ட முடியும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டோம்னா ஈஸியா இருக்கும். வளையல் மாலை கட்டுறதுக்கு நம்ம பூ கட்டுற மாதிரி தான். இந்த நூல் அப்படி நம்ம பூ வைப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த வளையல வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த நூல் பாருங்க, இந்த லேஸ் அடியில இருக்கு. அடியில இருந்து இது இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை அப்படி ஒரு சுத்து சுத்திக்கணும். ஒரு சுத்து சுத்தி வெளில எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வளையலுக்கு மட்டும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும். சும்மா சாதாரண நாட்டு தான், சாதாரணமா முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வளையலுக்கு மட்டும் போட்டா போதும். அதுக்கப்புறம் தேவையில்லை. இது கொஞ்சம் நல்லா அப்படி டைட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அப்படி ஃபிக்ஸா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதை அப்படி நல்லா கையில டைட்டா பிடிச்சிட்டு இந்த நூலையே நல்லா அப்படி இழுத்து பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நான் 2 ரெட்டு 2 ப்ளூ திரும்ப 2 ரெட்டு 2 கிரீன் அப்படி கட்டலான் இருக்கேன். இது நம்ம விருப்பம் தான், ஒரே கலர்ல கூட நம்ம கட்டிக்கலாம். இப்ப பாருங்க, இத இந்த மாதிரி இந்த வளையலுக்கு பக்கத்துல ஒட்டின மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த நூலை உள்ள இருந்து இப்படி வெளியில எடுக்கணும். இத நல்லா இப்படி டைட்டா பிடிச்சிட்டு வளையல்ல அப்படி கொடுத்து இப்படி சுத்தி வாங்கிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். இந்த 2 வளையலும் நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டு இப்ப 3வது வளையல் இதே மாதிரிதான் பூ கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரிதான். நூல் இப்படி இருக்கும், இப்படி பூ வைப்போம் இல்லையா, பூவுக்கு பதிலாக நம்ம வளையல் வைக்கிறோம். பூவுல நம்ம நாட் போடுவோம். இது நாட் போடல. இது வளையல்ல இந்த நூலை அப்படி சுத்தி திரும்ப வெளியில எடுத்துட்டு இந்த வளையலோட நல்லா அப்படி ஒட்டி இதை அப்படி நல்லா இழுத்துக்கணும். இதே மாதிரிதான் எல்லாத்தையும் நம்ம கட்டணும். ஒரு 5-6 வளையல் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபாஸ்டா கட்டிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட்டும் போது இந்த நூல் இருக்கு இல்லையா, இது அப்படி கிராஸா போகும். பாருங்க, இப்படி கிராஸா போகும்போதுதான் நமக்கு அது மாலையா அழகா வரும். இப்ப இந்த 2 ப்ளூக்கு அப்புறம் நான் 2 ரெட் வச்சுக்கிறேன். பாருங்க, இந்த வளையல்ல இருந்து உள்ள விட்டு இப்படி இழுத்து, எதுலயுமே இதுல நாட் இல்ல, அந்த நூலை நான் சுத்தி சுத்தி எடுக்கிறேன், அவ்வளவுதான். இது ஒன்னோட ஒண்ணு அப்படி நம்ம டைட்டா பிடிச்சுக்கணும். திரும்பவும் ஒரு ரெட்டு இது அடியில விட்டு இப்படி வெளில எடுத்துக்கணும். இதை நல்லா அப்படி டைட்டா பிடிச்சிட்டு இந்த நூலை நம்ம நல்லா டைட்டா இழுத்துக்கணும். ஒவ்வொரு வேலையிலா நம்ம இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கணும். இப்படி உள்ள விட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இது ரொம்ப ஈஸி தான். இந்த இழுக்கும் போது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா, ஏன்னா கண்ணாடி வளையல்லையா உடையாம பார்த்து நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, நம்ம இந்த கட்டியிருக்கிற நூல் இப்படி கிராஸா வரும். இந்த மாதிரி கிராஸா வந்ததான் நம்ம கரெக்டா கட்டிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்பதான் அது இந்த மாலையா கோக்கிறதுக்கும் வரும். இப்ப நான் கிரிப்பா பிடிச்சிட்டு இந்த கை ஃபுல்லா இந்த மாதிரி வளையல் இந்த அளவுக்கு கட்டிட்டேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபுல் வளையல் இந்த மாதிரி பிடிக்க முடியாது இல்லையா, ஆரம்பத்துல இருக்கிறத பொறுமையா விட்டுட்டு இங்க இருந்து ஒரு 4 வளையலையோ 6 வளையலோ மட்டும் பிடிச்சிட்டு இதை கிரிப்பா அப்படி கட்ட விரலாலையும் இந்த விரலாலையும் இப்படி பிடிச்சிட்டு அடுத்தது நம்ம திரும்பவும் கட்ட ஆரம்பிக்கணும். இதே மாதிரிதான் ஃபுல் லெங்த் நமக்கு எந்த லெங்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட்டிக்கணும்.
இது மாதிரி ஃபுல்லா கட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாலையில இந்த இந்த வளையலோட அது கம்ப்ளீட் பண்ண போறேன் நானு. அதே மாதிரி நம்ம ஒரு தடவை சுத்திக்கணும். சுத்தி டைட்டா அப்படி புடிச்சிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வளையல நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இது அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி உள்ள விட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டு அந்த இடத்துல இது ஃபிக்ஸா நிற்கும். நம்ம படத்துல அது ஆணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மாற்றுறதுக்காக இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இதை எப்படி சுத்தி இந்த மாதிரி எடுத்து ஒரு முடிச்சு போட்டுடணும். போட்டோன்னா இதை அப்படியே நம்ம படத்துல மாட்டி விட்டுடலாம். இது மாட்டி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி டைட் கூட பண்ணிக்கலாம். பாருங்களேன், இந்த மாதிரி மாட்டி விட்டோமா அப்படி டைட் பண்ணிக்கலாம். அப்படியே நிற்கும், சரியாம இருக்கும். எடுக்கணும் அப்படின்னா அழகா பாருங்க இந்த மாதிரி லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, வளையல் மாலை நம்ம ஈஸியா கோத்துட்டோம். வளையல் அழகா படிப்படியா நீட்டா அழகா வந்திருக்கு, ஒரே மாதிரி வந்திருக்கு. இந்த கோல்டன் கலர் இந்த லேஸ் யூஸ் பண்ணதுனால ஒரு செயின் மாதிரி நல்லா பழப்பழன்னு பார்த்தாலே வந்து அழகா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, இது ரொம்ப நிறம் மாறாம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல இருக்கட்டும். பைத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டாச்சு, நல்லா வாசனையும் வருது. நம்ம பைத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டா அதே கப்ல 1 கப்பு பச்சரிசி. நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு இருக்கேன். எதையும் அரிசி லேசா சூடாற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பச்சரிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஜீரக சம்பா அதுவும் நல்லா இருக்கும். பாஸ்மதி அரிசி அப்படின்னா நல்லா வாசனையாவும் இருக்கும், நல்லா குழஞ்சி வரும். அக்கார வடிசல் நல்லா குழைவா இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க நல்லா வறுபட்டாச்சு. இப்படி தொட்டோம்னா நல்லா சுருக்குன்னு சூடா இருக்கும். இந்த அளவு வறுத்தா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுப்போம். இந்த அக்கார வடிசலுக்கு நம்ம 1 கப்பு அரிசி எடுத்திருக்கோம்னா அதே கப்ல 1 கப்பு நெய் தேவைப்படும். இதுல இருந்து நம்ம கொஞ்சம் இந்த கடாயில சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி லேசா நிறம் மாற ஆரம்பிச்சாச்சு. இதுல கொஞ்சம் திராட்சையை சேர்த்துப்போம். இதை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரிசி அளந்த அதே கப்ல 3 கப்பு வெல்லம் நான் அளந்து எடுத்து வச்சிருக்கேன். அது இந்த கடாயில சேர்த்துப்போம். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்ராக்சிமேட்டா நம்ம வெல்லம் அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு சேர்த்தா கரெக்டா இருக்கும். வெல்லத்துல இருக்கிற பச்சை வாசனை போகணும். இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த வெல்லத்துல இருக்கிற பச்சை வாசனை போயிடும். 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். நம்ம வறுத்த அரிசி பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருந்தேன். இப்ப தண்ணி ஃபுல்லா ஃபில்டர் பண்ணிட்டு குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 8 கப்பு பால் அளந்து எடுத்துட்டு இருக்கேன். இந்த பால் வந்து சூடா இருக்கு. இந்த பாலை இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். இந்த சாதமும் பருப்பும் வந்து இந்த பால்லயே வேகணும். நல்ல நிறம் வரதுக்காக கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். இது 1 கொதி வரட்டும். 1 கொதி வர ஆரம்பிச்சாச்சு பாருங்க. நம்ம நெய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் நெய் இதுல விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கர் விசில் வரும்போது பொங்கி ஒழியாம இருக்கிறதுக்காக 1 ஸ்பூனோ 1 கரண்டியோ உள்ள போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா உள்ளதை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பால் எல்லாம் வந்து பொங்கி வழியாம இருக்கும். குக்கர் மூடிய மூடிடலாம். 7-8 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துப்போம். விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். குக்கர் விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடிய திறந்துடலாம். இந்த ஸ்பூனை வெளியில எடுத்துருவோம். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வெந்திருக்கு. நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கு பாருங்க. இதை கரண்டியால நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க கரண்டியால நல்லா மசிச்சு விட்டாச்சு. அடி பிடிக்காம கிளீனா வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 5 கப்பு பால் சேர்த்தோம். இப்போ ஒரு 2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். தேவையான திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மீதி இருக்கிற 1 கப்பு பாலையும் நான் சேர்த்துடுறேன். கொஞ்சம் கூட கட்டி தட்டாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். இது 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. கன்சிஸ்டன்சி வந்து பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம வெல்லம் வந்து கொதிக்க வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வெள்ளை தண்ணியை டைரக்டாவே வடிகட்டிக்கலாம். இதுல ஏதாவது தூசி ஏதாவது இருந்தாலும் நமக்கு இந்த ஃபில்டர்ல தங்கிடும். வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
வெள்ளை தண்ணி நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுல சேர்க்கணும். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, லேசா கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இந்த அளவு கொதிச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, பாயசத்தோட கன்சிஸ்டன்சி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சூடு ஆறும் போது இன்னும் கூட கொஞ்சம் திக் ஆகும். இதுல ஒரு சின்ன பீஸ் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். கையால இப்படி மேஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி பவுடர் ஆயிடும். பவுடர் சேர்த்துக்கலாம். அளவு வந்து ரொம்ப கம்மியா தான் சேர்க்கணும். கூட சேர்த்துட்டோம்னு ரொம்ப அதிக வாசனையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற முந்திரி திராட்சைய அக்கார அடிசல சேர்த்துடலாம். மீதி இருக்கிற நம்ம நெய்யையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். ஆடிப்பூரம் ஆண்டாள் குகந்த பிரசாதம் அக்கார வடிசல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். அக்கார அடிசல் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயாச்சு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. கண்ணாடி வளையல் மாலை எவ்வளோ அழகா இருக்கு. இது வந்து பக்கத்துல கோவில்ல கொடுத்து நான் வந்து ஆண்டாளுக்கு சாத்த சொல்ல போறேன். நம்ம ஆத்துல வந்து படத்துக்கும் நம்ம சாத்திக்கலாம். வளையல் மாலை பண்ணும்போது நம்ம ஒரு ஆத்துல படத்துக்கு சாத்துறோம் அப்படின்னா அந்த படத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி வளையல், அதாவது சின்ன படம் அப்படின்னா சின்ன சின்ன வளையல், சின்ன சைஸ்ல இருக்கிற வளையல் வாங்கிக்கோங்க. பெரிய படம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய வளையலா நம்ம வாங்கிக்கலாம். அப்பதான் வந்து அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அம்பாளுக்கு வந்து வளையல் மாலை சாத்திட்டு அதுக்கப்புறம் அதை பிரிச்சு யாருக்காவது நம்ம கொடுக்கவும் செய்யலாம். இல்ல அப்படியே மாலை வந்து தாயாருக்கு அப்படியே சாத்திய கூட நம்ம வைக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். கோவில்ல கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா கோவில்ல சாத்திட்டு அப்புறம் அது விநியோகம் ஆயிடும், எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஆடிப்பூரத்தன்னைக்கு ஆண்டாளுக்கு வந்து வளையல் மாலை சாத்துறதும் விசேஷம். நிறைய பேருக்கு வந்து வளையல் கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம். அக்கார அடிசல் அன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். இதுவும் ரொம்ப விசேஷமான பிரசாதம். அக்கார அடிசல் ஆண்டாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணியாச்சு. நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். பிரசாதம் பாருங்க நல்லா வந்து இப்ப திக்காயாச்சு. நம்ம பண்ணும்போது நல்லா அப்படியே ஓட ஓட பாயசம் மாதிரி இருந்தது இல்லையா? இப்ப கொஞ்சம் சூடாரும், கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அப்படியே தேவாமிரதமா இருக்கு. இல்ல வெண்ணெய் மாதிரி அந்த நம்ம சேர்த்திருக்கிற வெல்லம் எல்லாம் கரெக்டா, இந்த சாதமும் நல்லா குழஞ்சி, இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், குங்குமப்பூ வாசனையோட அட்டகாசமா இருக்கு. பிரசாதம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லவே கூடாது. பிரசாதம் அப்படின்னாலே அது சூப்பரா தான் இருக்கும். நம்ம வெங்கல பானையில பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம கிளறிண்டே இருக்கணும். ஏன்னா பால்லையே சாதம் வேகணும் அப்படிங்கும் போது சீக்கிரம் வந்து அடி பிடிச்சிடும். ஆனா குக்கர்ல பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி டெக்ஸ்டர், அதே மாதிரி டேஸ்ட்ல சூப்பரா அமைஞ்சிடும். வேலையும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த அக்கார அடிசலுக்கு வந்து நம்ம தண்ணியே விட வேண்டியது இல்லை. வெறும் பால்லையே பண்ணாதான் ரொம்ப நல்லா அமையும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசியும் வந்து நல்ல பழைய அரிசியா இருந்தது அப்படின்னா அந்த பாலை நிறைய அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நெய்யும் வந்து நம்ம யோசிக்காம எவ்வளவு அரிசி எடுத்துக்கிறோமோ ஈக்குவலா நெய் சேர்த்தோம் அப்படின்னா தான் அது பர்ஃபெக்டா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஆடிப்பூரத்துக்கு அக்கார அடிசலும் அம்பாளுக்கு சாத்துறதுக்கு வந்து வளையல் மாலையும் நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸி தான், எல்லாராலையும் பண்ண முடியும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.